அழகு அழகு சீரியல் இனி வரப்போற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அழகுமதி இருந்துட்டு நிம்மதியா ரூம்குள்ள தூங்கிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா கொசுக்கடியில நம்ம சுரேஷ் தூங்கிக்கிட்டு இருக்காங்க. காலையில எழுந்த உடனே சுரேஷுக்கு பயங்கர ஷாக்கு. நான் எப்படி சோபால வந்து படுத்தேன், யார் என்ன தூக்கிட்டு வந்து போட்டது அப்படின்னு ரூம்குள்ள போய் பார்த்தா நம்ம அழகுமதி நிம்மதியா தூங்கிக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்த உடனே ரொம்பவே கோவமா என்ன பண்றதுன்னு தெரியாம சோபாலே திரும்ப போய் உக்காந்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் பாக்கியராஜ் வராரு. வந்த உடனே என்ன சுரேஷ் எழுந்துட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கவும், அண்ணன் எப்படி நான் ஷோபால வந்து படுத்தேன் அப்படின்னு சொல்லவும் நைட்டு நடந்த கதை எல்லாத்தையும் நம்ம சுரேஷ் கிட்ட சொல்றாங்க. சுரேஷ் இதை கேட்ட உடனே பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. என்னென்ன சொல்றீங்க, அப்பாவுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருச்சா? ஐயோ, அப்பா எழுந்து வந்தா என்ன நடக்கணும் தெரியலையே, எனக்கு ரொம்ப பயமா இருக்குன்னு அப்படின்னு சொல்றாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம அழகுமதி அப்பதான் எழுந்து வெளியே வராங்க. வெளியே வந்த உடனே நம்ம சுரேஷோட அப்பாவும் வராங்க. சுரேஷை பார்த்த உடனே ரொம்பவே கோவமா சுரேஷ் என்ன ஏது எதுக்காக இப்படி பண்ண எதுவுமே கேட்காம அப்படியே சுரேஷை பல்லான்னு ரெண்டடி கொடுத்துக்கிட்டே இருக்காரு. அதுக்கப்புறம் நம்ம பாக்கியராஜ் இருந்துட்டு, அப்பா அப்பா ப்ளீஸ்ப்பா கொஞ்ச நேரம் பொறுமையா இருங்கப்பா, எதுக்காகப்பா சுரேஷை அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க? அழகுமதி இங்க தான் இருக்காங்க, அவங்க என்ன நினைப்பாங்க, இங்க பாருங்கப்பா, அடிக்காதுங்கப்பா, இருங்கப்பா ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லவும், எப்படி அடிக்காம இருக்க முடியும்? இவன் பண்ணி வச்சிருக்க காரியத்துக்கு எப்படி அவனை அடிக்காம இருக்க முடியும்? வேலையை புத்தி கெட்டத்தனமா விட்டுட்டு வீட்டில் உட்காந்துக்கிட்டு இருக்கான் வெட்டியா. இப்படி இருக்கும்போது அவன் எப்படி பொறுப்பாக இருக்கணும்? அந்த வேலையை திரும்ப வாங்கணும்னு ஏதாவது அவன் நினச்சானா? எதுவுமே நினைக்காம இப்படி பொறுக்கித்தனமாக போய் குடிச்சிட்டு வீட்டுக்கு வரானே. கல்யாணம் ஆகி 2 நாள் கூட ஆகலை, பொண்டாட்டியை இப்படி தவிக்க விடுறானே, இதெல்லாம் நியாயமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாக பேசிக்கிட்டு இருக்கவும் அந்த நேரம் பார்த்து நம்ம தங்கராஜ் வீட்டுக்கு வராரு. வந்த உடனே சுரேஷை பயங்கரமாக அடித்து திட்டிக்கிட்டே இருக்கிறத பார்த்துட்டு நம்ம தங்கராஜுக்கு பயங்கரமாக ஷாக் ஆகிடுது. என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியல அப்படின்னு பதறி போய், இங்க பாருங்க மாமா, என்னாச்சு, எதுக்காக சுரேஷ் அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க? இங்க பாருங்க மாப்பிள்ள, இவன் பண்ணதை மட்டும் நான் உங்ககிட்ட சொன்னீங்கன்னா கண்டிப்பா நீங்களே ரொம்ப கோவப்படுவீங்க அப்படின்னு நம்ம தங்கராஜோட மாமனார் சொல்லவும், இதை கேட்ட மலர் இருந்துட்டு, இங்க பாருங்க மாமா, நீங்கள் மட்டும் தங்கராஜ் அண்ணனா சுரேஷை குடிக்க வச்சாங்கன்னு தெரிஞ்சிச்சு, கண்டிப்பாக நீங்கள் எதுவுமே பேச மாட்டீங்க. அப்படி இருக்கும்போது அவர்கிட்டயே நியாயத்தை சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு மனசுக்குள்ளே பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம தங்கராஜ் இருந்துட்டு, என்ன மாமா நடந்துச்சு சொல்லுங்க மாமா அப்படின்னு சொல்லி கேட்கவும் நடந்த விஷயத்த ஒவ்வொன்றா புட்டு வைக்கிறாரு. இதெல்லாம் கேட்டுட்டு தங்கராஜுக்கு பயங்கரமாக ஷாக் ஆயிடுது. இங்கே பாருங்க மாமா, ஏதோ ஆம்பளை டென்ஷனில் இருந்தால் அதுக்காக குடிச்சிட்டு வந்தால் நீங்கள் இப்படிலாம் சுரேஷை கஷ்டப்படுத்துவீங்களா? அதுவும் நீங்கள் வெளியே எடுத்துகிட்டு வந்து தூக்கிட்டு வந்து போட்டிருக்கீங்க தூங்குறதுக்கு, இதெல்லாம் ரொம்ப தப்பு மாமா. இனிமேல் சுரேஷுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை எல்லாரும் கொடுத்து தான் ஆகணும். வேலை இல்லைன்னா யாரும் மதிக்க மாட்டீங்களா? இங்கே பாருங்கள், எப்படியா இருந்தாலையும் அவனோட வேலையை திரும்ப நான் வாங்கி கொடுக்க தான் போகிறேன். அப்படி இருக்கும்போது சுரேஷுக்கு எதுக்காக நீங்கள் யாருமே மரியாதை கொடுக்க மாட்டீங்க? மரியாதை இல்லாமல் எதுக்காக சுரேஷை வெளியே கூட்டிகிட்டு வந்து படுக்க வச்சிங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்ட மலர் இருந்துட்டு, இங்கே பாருங்கள், புத்தி இல்லாமல் குடிச்சிட்டு வந்தால் இப்படி தான் நடத்துவாங்க. இங்கே பாரு சுரேஷ், உனக்கு புத்தி இருந்தா பொழைச்சிப்ப, உன் உடம்பையும் கெடுத்துட்டு நீ எல்லார்கிட்டையும் அவமானமும் பட்டுக்கிட்டு இருக்கிறதுக்கு காரணம் யாரு? நீ குடிச்சிட்டு வந்ததுனால எவ்வளோ பெரிய பிரச்சனை உண்டாச்சுன்னு பாத்தியா? இனிமே குடிச்சிட்டு வர வேலை வேண்டாம். ஊர்ல இருக்கிறவங்க கிட்ட எல்லாம் சேர்ந்து இப்படி குடிச்சா இப்படிதான் உனக்கு கெட்ட பேரு வந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லவும், இது கேட்ட உடனே தங்கராஜ் இருந்துட்டு ரொம்பவே நம்ம மலரை முறைச்சுக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம லக்ஷ்மி இருந்துட்டு, என்னடி வாய் நீளமா போய்கிட்டே இருக்குது, பெரியவங்க பேசிக்கிட்டு இருக்காங்களே, நீ கொஞ்ச நேரம் அமைதியாயிரு. இங்க பாருங்க மாப்பிள்ள, சுரேஷுக்கு குடிக்கிற பழக்கம் இருக்குதுன்னே எனக்கு இப்பதான் தெரியும். இவன் இப்படி குடிச்சிட்டு இவ்வளவு மட்டையா இருப்பான்னு எனக்கு தெரியவே தெரியாது. இங்க பாருங்க மாப்பிள்ள, நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. இனிமே சுரேஷ் அந்த பக்கமே போகக்கூடாது. அதுக்கு நீங்க தான் ஏதாவது பண்ணணும். இங்க பாருங்க அத்தை, என்கிட்ட சொல்லிட்டீங்களே, கண்டிப்பா நான் பாத்துக்கிறேன். சுரேஷ் இனிமே அந்த பழக்கத்துக்கு போகாத மாதிரி நான் பாத்துக்கிறேன். நீங்க கவலையே படாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே சுரேஷுக்கு மனசுக்குள்ளே ரொம்ப கோவம். அந்த கோவத்தை வெளியே காட்ட முடியாம உள்ளுக்குள்ளே அப்படியே அட்டிக்கி வச்சுக்கிட்டு இருக்காங்க. இங்க பாருங்க மாமா, அத்தை, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி பேசிட்டு போலாம் தான் வந்தேன். இங்க பாருமா,
அழகுமதி இங்க வாமா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. என்னாச்சு மாப்பிள்ள, அழகுமதி என்ன பண்ணா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்க பாருங்க அத்தை, அழகுமதி இன்னும் பண்ணல, அவ கூட கொஞ்சம் பேசுறதுக்காக தான் நான் இங்க வந்தேன். சரிங்க மாப்பிள்ள, என்ன விஷயம் சொல்லுங்க மாப்பிள்ள அப்படின்னு சொல்லி கேட்கவும், இருங்க அத்தை, பொறுமையா இருங்க, சொல்றதுக்காக தான் நான் வந்திருக்கேன், நான் சொல்ல தானே போறேன், அதுக்குள்ள என்ன அவசரம் உங்களுக்கு, கொஞ்ச நேரம் பொறுமையா இருங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம தங்கராஜ் இருந்துட்டு இங்க பாரு அழகுமதி, சுரேஷோட வேலை திரும்ப கிடைக்கணும்னா அது நீ மனசு வச்சா மட்டும்தான் முடியும். சுரேஷோட வேலை திரும்ப கிடைச்சி அவன் திரும்ப வேலைக்கு போறதுக்கு காரணமா இருக்கிறதும் நீதான். நீ போய் நீ கொடுத்த கேஸை வாபஸ் பண்ணிட்டனா கண்டிப்பா சுரேஷுக்கு வேலை திரும்ப கிடைச்சிரும். அதனால நீ திரும்ப போய் அந்த கேஸை வாபஸ் பண்ணிடு. உன் புருஷன் மேல இருக்கிற கேஸை வாபஸ் பண்ணிட்டனா இந்த குடும்பத்துல இருக்கிறவங்களும் சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டு சுரேஷுக்கு ரொம்ப சந்தோஷம். அதுக்கப்புறம் நம்ம அழகுமதியை முறைச்சு பாக்குறாங்க. அதுக்கப்புறம் அழகுமதி இருந்துட்டு, இங்க பாருங்க, அவரு தப்பு பண்ணியிருக்காரு, தப்பு பண்ணதுக்கு தண்டனை அனுபவிச்சே ஆகணும்ல, எதுக்காக என்கிட்ட இப்படி வந்து கெஞ்சிக்கிட்டு இருக்கீங்க, இந்த மாதிரி என்கிட்ட கெஞ்சல் வேலைலாம் வச்சுக்காதீங்க, என்னால இவர் மேல கொடுத்துருக்க கேஸை வாபஸ் பண்ண முடியாது, அவருக்கு என்ன தண்டனை கொடுக்குறாங்களோ அவர் பண்ண தப்புக்கு அந்த தண்டனையை அனுபவிச்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட லக்ஷ்மி இருந்துட்டு, என்னம்மா அழகுமதி இப்படியெல்லாம் பேசுற, என்னதான் இருந்தாலும் அவன் உன்னோட புருஷன், உன் புருஷன் மேலே நீயே கேஸை கொடுக்கலாமா, அது ரொம்ப பெரிய தப்புமா, முதல்ல போய் கேஸை வாபஸ் பண்ணிட்டு வா சரியா அப்படின்னு சொல்றாங்க. இங்க பாருங்க, இந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு மனசாட்சின்றது ஒன்று இல்லவே இல்லையா, தப்பு பண்ணா தண்டனை அனுபவிக்கணும் அப்படின்ற எண்ணம் எனக்குள்ள இருக்குது. இங்க யாராச்சும் தப்பு பண்ணா கண்டிப்பா அவங்களுக்கு தண்டனையை வாங்கி கொடுக்கறது ஆளா நான் மட்டும்தான் இருப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டு சித்து இருந்துட்டு, அண்ணி நீங்க மட்டும்தான் நீ இந்த வீட்டுல கரெக்டா பேசுறீங்க, இந்த வீட்டுல இருக்கிற யாருமே அதை புரிஞ்சுக்கவே மாட்டாங்க, எப்படி அண்ணி நீங்க இப்படி எல்லாம் லா பாயிண்டா பேசுறீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்குது அண்ணி அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டு நம்ம சுரேஷோட அப்பா இருந்துட்டு, ஏய் கொஞ்ச நேரம் அமைதியா இருடா அப்படின்னு சொல்றாங்க. இங்க பாருமா, உனக்கு ஒரு பிரச்சனைனா நான் உன்கிட்ட வந்து கேட்கலையா, அதே மாதிரி தான் இவனுக்கு ஒரு பிரச்சனைனாலையும் நான் உன்கிட்ட கேட்பேன், நீ போய் கேஸை வாபஸ் பண்ணுமா அப்படின்னு சொல்றாங்க. இங்க பாருங்க அங்கிள், உங்க மேல எனக்கு நிறைய மரியாதை இருக்கு, உங்க மேல நான் மரியாதை இல்லைன்னெல்லாம் சொல்லவே மாட்டேன், நீங்க நியாயமா நடந்துக்கிறவங்க தானே, தப்பு பண்ணா தண்டனை அனுபவிக்கணும்னு நினைக்கிறவங்க தானே, அப்படி இருக்கும்போது உங்க பையன் தப்பு பண்ணியிருக்காரு இல்ல, அந்த காலேஜ் படிக்கிற பையனை எப்படி போட்டு மாடு மாடி அடிச்சிருக்காங்கன்னு நீங்களே பார்த்தீங்களே, டிவிலலாம் கூட வந்துச்சு. அப்படி இருக்கும்போது அந்த பையனுக்கு ஒரு நியாயம் கிடைக்க தேவையில்லையா, இங்க பாருமா, நீ சொல்றது எல்லாமே நியாயம்தான், இனிமே சுரேஷ் அப்படி போகாதபடி நான் பாத்துக்கிறேன், நீ கவலைப்படாத, என்ன நம்பி நீ இந்த கேஸை வாபஸ் பண்ணு, எனக்காக நீ இந்த கேஸை வாபஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே நம்ம லக்ஷ்மியும், இங்க பாரு அழகுமதி, நீ வந்த உடனே இந்த வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்கிட்டையும் கோவமா பேசிக்கிட்டு இருக்க, சரி புதுசா வந்திருக்கேன்னு நினைச்சுதான் உன்கிட்ட நான் எதுவுமே பேசாம இருக்கேன், அப்படி இருக்கும்போது நாங்க உன்கிட்ட எவ்வளோ மரியாதை நடந்துக்கிறோம், அதே மாதிரி நாங்கள் கேட்ட விஷயத்துக்கும் நீ இப்படி மரியாதையா நீ போய் சுரேஷ் மேலே கொடுத்துருக்க கேஸை வாபஸ் பண்ணலாம் இல்லைம்மா அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டு தங்கராஜ் இருந்துட்டு, என்ன அவகிட்ட போயிட்டு நீங்கள் பணிஞ்சு பேசிக்கிட்டு இருக்கீங்க, இந்த மாதிரி பணிஞ்சு பேசுகிற லெவலெல்லாம் வேண்டாம், செய்யணும், அந்த அளவுக்கு நீங்கள் அவளை மாற்றி வைங்க, அவள் திமிரா பேசுகிறானா பேச தான் செய்வா, நீங்கள் அவள் பேசுகிறான்றதுக்காக அமைதியாக இருந்தீங்கன்னா அவள் இன்னும் தலைமையில ஏறி தான் உக்காந்துருப்பா, அதனால அவளை கேஸை வாபஸ் பண்ணி ஆகணும்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. என்னங்க, என்ன இந்த வீட்டில் என்ன நடக்கணும், ஏது நடக்கணும், இந்த வீட்டில் இப்படி நடக்கணும் அப்படி நடக்கணும், நீங்க தான் வந்து ஷெட்யூல் போட்டு கொடுத்துட்டு போறீங்களா, இங்க பாருங்க, இந்த வீட்டில் என்ன நடக்கணும் ஏது நடக்கணும்னு இங்க இருக்க பெரியவங்க முடிவு பண்ணா போதும், எங்கிருந்தோம் வந்து இந்த வீட்டுக்கு கிளாஸ் எடுக்கிற வேலை எல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. இது கேட்ட உடனே தங்கராஜுக்கு பயங்கர அசிங்கமாயிடுது. அதுக்கப்புறம் சுரேஷ் இருந்துட்டு, இங்க பாரு, என் மாமாவை பத்தி ஏதாவது பேசின அவ்வளவுதான் உனக்கு மரியாதை, எதுக்காக என் மாமா கிட்ட மரியாதை இல்லாம பேசிக்கிட்டு இருக்க, இப்போ இங்க பாருங்க, உங்க மாமா கிட்ட நான் மரியாதை இல்லாமலாம் பேச கிடையாது, அவர் என்கிட்ட மரியாதையோட பேசினாருன்னா கண்டிப்பா அவருக்கு நான் மரியாதை கொடுப்பேன், ஆனா அவரு என்கிட்ட மரியாதை இல்லாம தான் பேசுறாரு, அது உங்களுக்கு யாருக்கும் கண்ணுக்கு தெரியாது, நான் பேசுறது மட்டும்தான் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியுதா, இங்க பாருங்க, நீங்க மரியாதை கொடுத்தா நான் திரும்ப மரியாதை கொடுப்பேன், நீங்க மரியாதை கொடுக்கலன்னா நானும் கண்டிப்பா மரியாதை கொடுக்க மாட்டேன், நீங்க யார் என்ன நினைச்சாலும் பரவாயில்ல, அதை பத்தி எனக்கு சுத்தமா கவலையே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட லக்ஷ்மி இருந்துட்டு ரொம்பவே கோவமா, இங்க பாருமதி, நான் ரொம்ப பொறுமையா பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லவும், அத்தை நீங்க ஒரு நிமிஷம் இருங்க அத்தை, இங்க பாருமதி, உன்னோட அப்பா இப்போ ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு, அது உனக்கு தெரியுமா தெரியாதா, ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் ஒழுங்கா
அந்த நேரத்துக்கு கொடுக்குற ட்ரீட்மெண்ட் நல்லா ஒழுங்காக நடக்கணும்னா நீ இந்த விஷயத்த பண்ணி தான் ஆகணும். அப்படி உங்கள் அப்பாவுக்கு ட்ரீட்மெண்ட் ஒழுங்காக நடக்கக்கூடாது, பாதியிலே வீட்டுக்கு போயிட்டு உன்னோட அப்பா உயிரை விடணும்னு ஆசைப்பட்டேன்னா கண்டிப்பாக இது நடக்காது. என்னங்க நினச்சிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள்? என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க? எனக்கு ஒன்றும் புரியல. இவரை கல்யாணம் பண்ணுறதுக்கு என்கிட்ட வந்து எங்கள் அப்பாவை வச்சு பிளாக்மெயில் பண்ணுவீங்க. இப்போ இவர் மேலே இருக்கிற கேஸுக்காக என் அப்பாவை கொலை பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு என்கிட்ட மிரட்டுவீங்க. என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் என்ன பண்ணாலையும் கண்டிப்பாக நான் இதில் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணவும் மாட்டேன். இங்கே பாருங்க அத்தை, மாமா, உங்கள் பேச்சை மாரி இப்படி பேசுகிறேன்னு நீ என்ன தப்பாக நினச்சிக்காதீங்க. என்னால் இந்த விஷயத்தில் கண்டிப்பாக கேஸை வாபஸ் பண்ண முடியாது. அப்படியே மீறி என்கிட்ட ஏதாவது பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இதுக்கும் ஒரு கேஸ் கொடுப்பேன். போய் என்னை மிரட்டிக்கிட்டே இருக்காங்க, என்னை பிளாக்மெயில் பண்ணுறாங்க அப்படின்னு நான் ஒரு கேஸ் கொடுப்பேன். என்னை பிளாக்மெயில் பண்ணுறவங்க எல்லாருமே ஜெயிலில் போய் உக்காரணும், பரவாயில்லைங்களா அப்படின்னு சொல்லவும், என்ன மாமா இது, இவ இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கா, நீங்கள் பாட்டுக்கு அமைதியாகவே இருக்கீங்க. இங்கே பாருடி, இந்த வீட்டில் இருக்கிற எல்லாருமே என் மாமா சொல்கிறத தான் கேட்பாங்க. உனக்கு மட்டும் என்னடி புதுசாக ஒரு மாதிரி இருக்கோ? இங்கே பாரு, என் மாமா சொல்கிறதா இங்கே நடக்கணும். என் மாமா சொல்கிற படி நீ நடந்து தாண்டி ஆகணும். என்னடி பண்ண போகிற? இங்கே பாருங்க, வாடி போடின்ற வேலை வேணாம். என்கிட்ட அழகு மதின்னு என்னோட பேர். என் பேரை கூப்பிடுறதா இருந்தால் கூப்பிடுங்க, இல்லைன்னா என்கிட்ட பேசவே பேசாதீங்க. உங்களுக்கு மரியாதை நான் கொடுத்து எப்படி பேசுகிறேனோ அதே மாதிரி என்கிட்ட மரியாதை கொடுத்து பேசுங்க, அப்போ தான் உங்களுக்கு மரியாதை இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த நம்ம மலருக்கு பயங்கரமாக ஷாக் ஆகிடுது. நம்ம பாக்யராஜ் கிட்ட, என்னங்க மதி இப்படியெல்லாம் பேசுகிறாங்க, என்னால் தான் இப்படியெல்லாம் பேச முடியல, மதியாச்சும் இப்படி பேசுகிறாங்களே. தங்கராஜ் அண்ணங்கிட்ட இந்த வீட்டில் இருக்கிற உன்னோட அப்பா அம்மாவே எதிர்த்து பேச மாட்டாங்க, இப்போ பாருங்க அழகுமதி எப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்தவே எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா. இந்த சந்தோஷத்தை சொல்கிறதுக்கு அழவே கிடையாதுங்க. என்ன மலரு, என்ன பேசிக்கிட்டு இருக்க நீ? அப்பா கூட பேசிக்கிட்டு இருக்காங்க மதி. இப்போ அவங்கள எப்படி நிப்பாட்டுறதுன்னு தெரியாமல் நானே முழிச்சுக்கிட்டு இருக்கேன். இங்கே பாருமதி, எப்படியாவது பிரச்சனை பெருசாகிறதுக்குள்ள நீ எப்படியாவது நடுவில் பூந்து மதி இங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடு மதி, மலரு அப்படின்னு சொல்லவும், சரிங்க, நீங்கள் இவ்வளோ கேட்கறதுனால நான் மதியை எப்படியாச்சும் கூட்டிகிட்டு போகிறேன். இங்கே பாருங்கள், எல்லாரும் அமைதியாக இருங்க, நான் மதிக்கிட்ட பேசிக்கிறேன். மதி, இங்கே வா மதி, நான் உங்ககிட்ட தனியாக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக கூட்டிகிட்டு போகிறாங்க. இங்கே பாரு மதி, சுரேஷ் ரொம்ப நல்லவன் மதி. தங்கராஜ் அண்ணன் கூட சேர்ந்து தான் இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான். தங்கராஜ் அண்ணன் சுரேஷுக்கு வேலை வாங்கி கொடுத்ததே தங்கராஜ் அண்ணன் தான். அதனால தான் இந்த வீட்டில் இருக்கிற எல்லாருமே தங்கராஜ் அண்ணனுக்கு மரியாதை கொடுக்கணும், அவர் சொல்கிறது எல்லாமே கேட்கணும், அப்படி இப்படின்னு என்னென்னமோ ரூல்ஸ் சொல்லுவாங்க. அதனால தான் இந்த வீட்டில் இப்படியெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்க மாதிரி. அதெல்லாம் நீ மனசில் வச்சுக்காத. அவங்க சொல்கிறதுக்காகலாம் நீ கேஸை வாபஸ் பண்ணவே பண்ணாத. இருந்தாலும் சுரேஷ் ரொம்ப பாவம், வேலையை விட்டுட்டு வீட்டில் உக்காந்துக்கிட்டு ரொம்ப டென்ஷனில் இருக்கிற மாதிரி. இந்த ஒரே ஒரு டைம் எனக்காக சுரேஷோட கேஸை வாபஸ் பண்ணிட்டேன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் மாதிரி. இனிமேல் சுரேஷ் எந்த ஒரு தப்புக்கையும் போகாதபடி நான் பார்த்துக்கிறேன். சுரேஷுக்கும் கண்டிப்பாக சுரேஷ் எந்த ஒரு தப்புக்குமே போக மாட்டான். இங்கே பாரு மதி, எனக்காக இப்படி ஒரு விஷயத்துக்கு ஓகே சொல்லு மதி, ப்ளீஸ் மதி, யோசிக்காத மதி, எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்றதுக்காக தான் சொல்கிறேன். இனிமேல் அந்த காலேஜ் பசங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்னும் தெளிவாக அவங்கக்கிட்ட சொல்லிட்டு வந்துடலாம். இங்கே பாரு மதி, ரொம்ப ரொம்ப பாவம் மதி சுரேஷ். அவனை பார்த்தா எனக்கே ரொம்ப பாவமாக இருக்குது. வேலை இல்லைன்றதுக்காக தான் நைட்டு குடிச்சிட்டு வந்து அப்படியெல்லாம் அவங்ககிட்ட நடந்துக்கிட்டு இருக்கான். இங்கே பாருமதி, எனக்காக அப்படின்னு சொல்லவும் அந்த நேரம் பார்த்து நம்ம சுரேஷோட அப்பா உள்ளே போகிறாங்க. உள்ளே போன உடனே, இங்கே பாருப்பா மதி, இந்த வீட்டுக்கு நீ புதுசாக தான் வந்திருக்க, அதனால தான் இந்த வீட்டில் இருக்கிற பழக்க வழக்கம் எதுவுமே உனக்கு தெரியல. அதனால தான் உங்ககிட்ட கொஞ்சம் பொறுமையாக பேசிக்கிட்டு இருக்கேன். இல்லை, இது மலர் பண்ணிக்கிட்டு இருந்தானா கண்டிப்பாக மலருக்கு நடக்கிறதே வேற. நான் உங்ககிட்ட இவ்வளோ பொறுமையாக பேசிக்கிட்டு இருக்கிறதே பெரிய விஷயம். முதல்ல அந்த கேஸை போய் வாபஸ் பண்ணுமா. இங்கே பாருங்க மாமா, உங்கள் மேலே நான் நிறைய மரியாதை வச்சுருக்கேன், அது இல்லைன்னெல்லா சொல்ல மாட்டேன். அதுக்காக அந்த மரியாதை கெடுக்கிற மாதிரி நீங்களும் பண்ணிங்கன்னா உங்ககிட்டயும் நான் மரியாதை இல்லாமல் பேச வேண்டியதாக இருக்கும். மதி, என்ன மதி இப்படிலாம் பேசுகிற? இங்கே பாருங்கக்கா, அவர் தப்பு பண்ணியிருக்காருக்கா. அந்த தப்புக்கான தண்டனையை அவர் அனுபவிச்சு ஆகணுமா இல்லையா? அந்த தப்புக்கான தண்டனையை அனுபவிச்சா தானே இனிமேல் எந்த ஒரு தப்பும் பண்ணக்கூடாதுன்ற ஒரு எண்ணம் அவர் மனசுக்குள்ளே வரும். அதனால தான்க்கா உங்கள் எல்லார்கிட்டையும் நான் படித்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆனால் யாருமே இதை கேட்கவே மாட்டேங்கிறீங்க. எதுக்காக இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? எனக்கு இங்கே என்ன நடக்குது, ஏது நடக்குது எதுவுமே புரிய மாட்டேங்குது. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குதுக்கா அப்படின்னு சொல்லவும், சரி மதி, இந்த ஒரு டைம் மட்டும் நீ சுரேஷை மன்னிச்சிரு. கண்டிப்பாக இன்னொரு முறை சுரேஷ் இந்த மாதிரி ஒரு தப்பு பண்ணாத மாதிரி நான்
பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, வலுக்கட்டாயத்தில் நம்ம அழகுமதி வேற வழியே தெரியாமல், இங்கே பாருங்கக்கா, நீங்கள் சொன்னதுக்காக கண்டிப்பாக நான் இந்த கேஸை வாபஸ் பண்ணுறேன். ஆனால் இதே மாதிரி பிரச்சனை திரும்பவும் நடந்தால் கண்டிப்பாக அவரை நான் சும்மாவே விட மாட்டேன். இப்போது சஸ்பெண்ட் மட்டும்தான் பண்ணியிருக்காங்க, ஆனால் அடுத்த முறை வேலையே போயிடும். அதை உங்கள் கொழுந்தனார்கிட்ட சொல்லி வைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இதை கேட்ட நம்ம சுரேஷோட அப்பா இருந்துட்டு, இந்த பையன் புத்தி கெட்டுத்தனமாக பண்ணி வச்சதுனால அவன் கல்யாணம் நின்று இப்போது வேறு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வந்து அந்த பொண்ணுக்கிட்ட காலில் விழுந்து இவன் வேலையை வாங்கி கொடுக்கறதுக்குள்ளே போதும்னு ஆகுது. இது எல்லாத்துக்கும் காரணம் யார்? இவன் தானே. இவன் மட்டும் ஒழுங்காக இருந்திருந்தானா கண்டிப்பாக எல்லா பிரச்சனையும் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம தங்கராஜ் இருந்துட்டு அவங்களோட மாமனார்கிட்ட போயிட்டு, இங்கே பாருங்க மாமா, நீங்கள் அந்த பொண்ணுக்கிட்ட நல்லா பேசி ஒரு முடிவை எடுக்க சொல்லுங்கள், நான் வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு வீட்டுக்கு போயிட்டு ஒரு மாதிரி டென்ஷன்லேயே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம தங்கராஜோட அம்மா இருந்துட்டு, சுரேஷ், தங்கராஜே என்ன தங்கராஜ் ஆச்சு உனக்கு? ஏன் நேத்துல இருந்து ஒரு மாதிரியாவே இருக்க? உன்னை பார்த்தாவே எனக்கே ரொம்ப பயமா இருக்கு தங்கராஜே, என்ன ஆச்சு தங்கராஜே அப்படின்னு சொல்லி கேட்கவும், அந்த நேரம் பார்த்து ரேவதி வராங்க. வந்த உடனே என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்க பாருடி, நேத்துல இருந்து இவன் இப்படியே தான் இருக்கான், என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்டா எந்த பதிலும் சொல்ல மாட்டேங்கிறான். இவன் மேலே எது பேய் இது அரைஞ்சிருச்சா என்னன்னு எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குதுரி. என்ன பேசினாலும் எதுவுமே பதில் சொல்லவே மாட்டேங்கிறான். இங்கே பாருங்க, யாருக்கிட்டையாச்சும் அடி இது வாங்கிட்டு வந்துட்டீங்களா என்ன? எதுக்காகங்க இப்படி இருக்கீங்க? இங்கே பாருடி, உங்கள் வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் என்னடி நினச்சிக்கிட்டு இருக்காங்க? இல்லை தெரியாமல் தான் கேட்குறேன், என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்ட உடனே நம்ம தங்கராஜோட அம்மா இருந்துட்டு, டே தங்கராஜ், என்னடா ஆச்சு? அவங்க வீட்டில் இருக்கிறவங்க என்னடா பண்ணாங்க? இங்கே பாருங்கம்மா, புது மருமகன்னு ஒருத்தி வந்திருக்கால, அவள் வந்ததுலேருந்து எனக்கு அங்கே மரியாதையே இல்லைம்மா. நான் போனாலையும் அங்கே இருக்கிறவங்க யாரும் எனக்கு மரியாதையே கொடுக்க மாட்றாங்கம்மா. என்னம்மா நினச்சிக்கிட்டு இருக்காங்க இவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க? எனக்கு ஒன்றும் புரியலம்மா. இங்கே பாருடா, நீ அந்த குடும்பத்துக்கு தேவையானதெல்லாம் ஒவ்வொன்றா பார்த்து பார்த்து செஞ்சுக்கிட்டு இருக்கல, அதுக்கு உனக்கு தேவை தாண்டா இது. எதுக்காகடா அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்கள நீ பார்த்து பார்த்து கவனிச்சுக்கணும்? உனக்கு என்ன தலையெழுத்தா? நம்ம வீட்டு பிரச்சனையை பாருடானா ஓராமுட்டு பிரச்சனையை போயிட்டு தலையில் தூக்கி வச்சுக்கிட்டு அப்படியே ஜிங்குன்னு ஆடிக்கிட்டு இருக்கான். இனிமே அவங்க குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனைன்னு போனேன் அவ்வளோதாண்டா உனக்கு அப்படின்னு சொல்லவும், அத்தை இங்கே பாருங்க அத்தை, எங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் இவர்கிட்ட வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, எனக்கு இதை பண்ணுங்க அதை பண்ணுங்கன்னு கேட்டுட்டு இருந்தாங்களா என்ன? இவராக எல்லாத்தையும் பண்ணிட்டு எனக்கு நீங்கள் இப்படி மரியாதை கொடுக்கணும், அப்படி மரியாதை கொடுக்கணும்னு இவராக கேட்டு வாங்கறதுல என்னங்க மரியாதை இருக்காத்த? இங்கே பாருங்க அத்தை, எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் கரெக்டாக தான் நடந்துக்கிட்டு இருக்காங்க, இவரை ஃபஸ்ட்டு ஒழுங்காக நடந்துக்க சொல்லுங்கள். என்னடி என்ன வாய் நீளமாக போகுது? இங்கே பாரு, இந்த மாதிரி பேசுகிற வேலை வேண்டாம், இனிமேல் இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருந்தேன் அவ்வளோதான் உனக்கு மரியாதை. இங்கே பாருங்க அத்தை, நானும் பொறுமையாக தான் போய்கிட்டு இருக்கேன், நீங்கள் என்னத்தை எங்கள் வீட்டில் இருக்கிறவங்கள ரொம்ப அசிங்கப்படுத்தி பேசிக்கிட்டே இருக்கீங்க? என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள்? எல்லா ஃபங்க்ஷனுக்கும் கல்யாணத்துலேருந்து காது குத்து வரைக்கும் எல்லாத்தையுமே சீரும் சிறப்பமாக தானே பண்ணியிருக்காங்க. அதை விட உங்களுக்கு என்ன தான் வேணுன்றீங்க? இல்லையே எனக்கு புரியல, நீங்கள் என்ன தான் நினச்சிக்கிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு சத்தியமாக புரியவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்ட உடனே நம்ம அந்த தங்கராஜ் இருந்துட்டு, என்னடி என்ன ஓவராக பேசிக்கிட்டு இருக்க? உன் குடும்பத்தை பற்றி பேசினா உனக்கு அவ்வளோ கோவம் வருதோ? அப்போது எனக்கு மரியாதை கொடுக்காத போது எனக்கு எப்படி இருந்திருக்கும்? எனக்கும் அப்படி தானே இருந்திருக்கும். என்னடி சொல்கிற? இனிமே உன் குடும்பத்தில் இருக்கிறவங்கள பற்றி பேசும்போது வாயை மூடிக்கிட்டு அமைதியாக கேட்கணும், இல்லைன்னா நடக்கிறதே வேற. இந்த வீட்டில் நிம்மதியாகவே இருக்க முடியாது தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே ரேவதி இருந்துட்டு, இல்லைன்னா மட்டும் இந்த வீட்டில் ரொம்ப நிம்மதியாக இருக்கணும், நீங்கள் இப்போயும் என்னை கொடுமை தானே படுத்திக்கிட்டு இருக்கீங்க, எல்லா விஷயத்துக்கும் நீங்கள் நினைக்கிறது தான் நடக்கணும், நாங்கள் நினைக்கிற ஒரு விஷயம் கூட நடந்துடக்கூடாது, அப்படி தானே என்னை நடத்திக்கிட்டு இருக்கீங்க. இதுக்கு மேலே என்ன கொடுமைப்படுத்த வேண்டியது இருக்குது? இனிமேல் என்னென்ன கொடுமைப்படுத்துறதோ அதெல்லாம் லிஸ்ட்டில் எழுதி கொடுத்துட்டு போயிடுங்க, அது எல்லாத்துக்கும் நான் பழகிக்கிறேன். என்னடி என்ன விட்டால் ஓவராக பேசிக்கிட்டே இருக்க, என்ன நினச்சிக்கிட்டு இருக்க நீ அப்படின்னு சொல்லி கேட்கவும், இது கேட்ட உடனே, இங்கே பாருங்கள், என்னால் இப்படி தான் பேச முடியும், உங்களால் நான் பேசுகிறத கேட்க முடிஞ்சால் கேளுங்க, நீங்கள் பாட்டுக்கு கிளம்பிட்டே இருங்க, இல்லை நான் கிளம்புறேன், உங்ககிட்ட பேசுறதுக்கு எனக்கு தெம்பு கிடையாது, என் வீட்டில் இருக்கிறவங்கள பற்றி இனிமேல் தப்பாக பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம
தங்கராஜ் இருந்துட்டு ரொம்பவே கோவமா என்ன இவ நம்ம கிட்ட மரியாதை இல்லாம பேசிட்டு போறா அப்படின்னு நினைச்சு ரொம்ப கடுப்புல உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம சித்து இருந்துட்டு அதாவது அழகுமதி கிட்ட போயிட்டு இங்க பாருங்கண்ணே, இந்த வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருமே அசந்து போற மாதிரி நீங்க நடந்துகிட்டு இருக்கீங்க. உங்களை எல்லாருமே அதிர்ச்சியா பாக்குறாங்க தெரியுமா? இங்க பாருங்கண்ணே, என்னோட பெரியண்ணி வந்து 7 வருஷம் ஆகுது. 7 வருஷத்துல இத்தனை நாள் வரைக்கும் ஒரு நாள் கூட இந்த வீட்டுல இருக்கிறவங்க யாரையுமே எதிர்த்து ஒரு வார்த்தை கூட பேசினது கிடையாது. ஆனா நீங்க பாயிண்டா அப்படியே பேசுறீங்க அண்ணி. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு அண்ணி. நீங்க இப்படியே மெயின்டைன் பண்ணுங்க அண்ணி, மாதிரி எல்லாம் மாறிடாதீங்க. நீங்க இப்படியே இருக்கிறதா சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இங்க பாரு சித்து, நீ அதாவது ஸ்டார்ட் அப் ஸ்டார்ட் பண்றதுக்கு பணம் வந்து கேட்டுட்டு இருந்தல, அதை நான் உனக்கு கொடுக்குறேன், நீ வாங்கிக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்கவும், என்ன நீ சொல்றீங்க, உண்மையாவா? எவ்வளோ காசு கொடுப்பீங்க, உனக்கு எவ்வளோ வேணுமோ சொல்லு, நான் அவ்வளோ கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அண்ணி இங்க பாருங்க அண்ணி, நீங்களே இப்போ தான் வந்திருக்கீங்க, எனக்காக உங்கள் காசை எதுக்காக எனக்கு கொடுக்கணும்? பரவாயில்ல அண்ணி, என்னோடய ஃப்ரெண்டு இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கான்ல, கண்டிப்பாக நான் அங்கேயே போய்க்கிறேன் அண்ணி. இந்த வீட்டில் இருந்தால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கணும். பரவாயில்ல அண்ணி, பார்த்துக்கிறேன். இங்கே பாரு சித்து, சென்னையில் நல்ல அதாவது ஸ்டார்ட் அப்புக்கு நிறைய அதாவது நல்லா போகும், அதனால் நீ இங்கே ஸ்டார்ட் பண்ணு, நான் உனக்கு பணம் கொடுக்குறேன் சரியா அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்டுட்டு நம்ம சித்துவும் ரொம்பவே சந்தோஷமாக, இங்கே பாருங்க நீ, இங்கே என்னோட பெற்றவங்க கூட என்னை புரிஞ்சுக்கல, ஆனால் நேற்று தான் நீங்கள் வந்தீங்க, என்னை புரிஞ்சுக்கிட்டு இவ்வளோ தூரம் எனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்கிறீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரு சித்து, எனக்கும் உனக்கு செய்யணும்னு ஆசை தான், ஆனால் உன்னோட மாமா வர சம்பளத்தை கடனை அடைக்கிறதுக்கே சரியாக போகுது, அதையும் மீறி கடன் வாங்கி அங்கங்கே கட்டிக்கிட்டே தான் இருக்குது. இப்படி இருக்கும்போது உனக்கு எங்கடா நான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்க அண்ணி, நீங்கள் கொடுக்கலனாலாம் நான் சொல்லவே கிடையாது, ஆனால் அண்ணி இப்படி சொன்னது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குதுன்னு சொன்னனே தவிர உங்களை நான் தாழ்த்தியெல்லாம் பேச கிடையாது. நீங்கள் உங்களை கஷ்டப்படுத்திக்காதீங்க அண்ணி, உங்களை பற்றி எனக்கு தெரியாதா, இந்த வீட்டோட சூழ்நிலையும் எனக்கு தெரியாதா, நீங்கள் வருத்தப்படாதீங்க அண்ணி அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம தங்கராஜ் இருந்துட்டு சுரேஷுக்கு கால் பண்ணி, சுரேஷ் அந்த வீட்டில் என்ன தான் நடந்துக்கிட்டு இருக்கு சுரேஷ், அந்த பொண்ணு வீட்டுக்கு வந்ததுலேருந்தே இப்போ வரைக்கும் உன்னோட அப்பாவும் சரி உன்னோட அம்மாவும் சரி எனக்கு சரியாக மரியாதையும் கொடுக்க மாட்டாங்க, அதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணி வேற பேசிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு ஒன்றும் புரியல சுரேஷ், அந்த பொண்ணு அடக்கிறதுக்காக தானே நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன், ஆனால் நீ என்ன அமைதியாகவே இருக்க அந்த பொண்ணு பேசுறதெல்லாம் பார்த்துட்டு. இங்கே பாரு சுரேஷ், அவள் உன்னோட பொண்டாட்டி, நீ தான் அவளை அடக்கி வைக்கணும், உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க கிட்டலாம் நீ தான் பேசணும், என்ன நீ பாட்டுக்கு எதுவுமே பேசாமல் அமைதியாகவே இருக்க. இங்கே பாரு, இந்த மாதிரி இருக்கலாம் கூடாது, முதல்ல உன் பொண்டாட்டி கிட்ட போய் பேசுறா அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்க மாமா, நான் 2 அடி பாஞ்சா அவள் 16 அடி பாயிரா, நான் என்ன பேசுவேன் அவகிட்ட போய், என்னால் அவகிட்டலாம் பேச முடியாது, இப்படி ஒரு திமிரு பிடிச்சவளே எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்களேன்னு உங்ககிட்ட நான் ஏற்கனவே கேட்டேன், ஆனால் நீங்கள் தான் அவளை திமிரை அடைக்கிடலாம் அப்படி இப்படின்னு என்னென்னமோ சொல்லி என்னோட வாயை அடைச்சி வச்சிங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்களா, அவள் நமக்கே எவ்வளோ ட்விஸ்ட்டாக கொடுக்குறான்னு நீங்கள் பார்த்தீங்களா இல்லையா, இனிமேல் என்னென்ன நடக்க போகுதுன்னு நினச்சாவே எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு மாமா அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு சுரேஷ், இதை இப்படியே விட்டாலாம் சரியாக வராது, அவங்க அப்பங்கிட்ட போய் நான் பேசுகிறேன் நாளைக்கு, அவங்க அப்பங்கிட்ட பேசினாதான் இது எல்லாத்துக்கும் முடிவே வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கிட்ட போயிட்டு, இங்கே பாரு ராமூர்த்தி, உன் பொண்ணு பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை, உன் பொண்ணுக்கு ஃபோன் பண்ணி போன இடத்துல எப்படி நடந்துக்கணும், பெரியவங்களுக்கு எப்படி மரியாதை கொடுக்கணும்னு சொல்லிக் கொடு, அப்போ தான் உன் பொண்ணு அந்த வீட்டில் நிம்மதியாக இருப்பா, இல்லைனா கண்டிப்பாக அந்த வீட்டில் நிம்மதியை இழந்து சந்தோஷத்தை இழந்து தான் இருப்பா, அதை உன்கிட்ட சொல்லிட்டு போகலான் தான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம ராமூர்த்தி இருந்துட்டு, சார் என்ன சார் சொல்கிறீங்க, என் பொண்ணு அங்கே சந்தோஷமாக இருக்காளா இல்லையா, என் பொண்ணை கொஞ்சம் செல்லமாக வளர்த்துட்டேன், அவளுக்கு பிடிச்சது எல்லாத்தையுமே நான் செஞ்சு கொடுத்தேன், ஆனால் இப்போது அவள் எல்லாரும் சொல்கிறதையும் கேட்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுவாதான், கொஞ்ச நாள் பழகிறதுக்கு கஷ்டம்தான், அதுக்கப்புறம் அவள் எல்லாத்தையும் புரிஞ்சுப்பா, அது வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் பொறுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரு, உன்னோட பொண்ணு உன் மாப்பிள்ளை மேலே கொடுத்துருக்க கேஸை முதல்ல போய் வாபஸ் பண்ண சொல்லு, அப்போ தான் உன்னோட மாப்பிள்ளை வேலைக்கு போவான், நீங்கள் அதை முதல்ல அவகிட்ட சொல்லி புரிய வைங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம அழகுமதி இருந்துட்டு ரொம்பவே
கோவமாகவும் வருத்தமாகவும் இந்த பக்கம் நம்ம அழகுமதி ரொம்ப கோவமாக வருத்தமாக இருக்காங்க. நாளைக்கு காலையில் வேலையாக போய் இந்த கேஸை வாபஸ் பண்ணிட்டு வந்துடணும் அப்படின்னும் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம அழகுமதிக்கு நம்ம அதாவது ராமூர்த்தி ஃபோன் பண்ணுறாரு. ஃபோன் பண்ண உடனே ரொம்ப சந்தோஷமாக ஃபோன் அட்டன் பண்ணி, அப்பா எப்படி இருக்கீங்கப்பா, இப்போது உடம்பெல்லாம் நல்லா இருக்காப்பா, இப்போது உங்கள் உடம்புக்கு எதுவும் இல்லைல்ல, நல்லா இருக்கீங்கல்ல, இப்போ எப்படி இருக்குப்பா சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்லி கேட்கவும், அழகுமதி இங்கே பாருமதி, அங்கே எப்படி இருக்க நீ, அங்கே இருக்கிறவங்களை எல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நடந்துக்கிறே இல்லையா, இல்லை நம்ம வீட்டில் இருக்கிற மாதிரி எல்லாருக்கிட்டையும் பேசிக்கிட்டு இருக்கியா மதி, இங்கே பாருமதி நம்ம வீட்டில் இருந்த மாதிரியெல்லாம் அங்கே இருக்க முடியாது மதி, அதை புரிஞ்சுக்கிட்டு நீ நல்லபடியாக சந்தோஷமாக அங்கே இருக்கணும் மதி, அதே மாதிரி மாப்பிள்ளை மேலே கொடுத்துருக்க கேஸையும் நீ வாபஸ் பண்ணணும் மதி, ப்ளீஸ் மதி, அந்த தங்கராஜோட ஆளுங்க வந்து என்கிட்ட மிரட்டிட்டு போகிறாங்க மதி, ப்ளீஸ் மதி, அப்பா உயிரோடு இருக்கணும்னு நினச்சா அந்த கேஸை வாபஸ் பண்ணிடு மதி, இங்கே பாருங்கப்பா நாளைக்கு காலையிலே போய் நான் அந்த கேஸை வாபஸ் பண்ணிட்டு வந்துடுறேன், நீங்கள் இனிமேல் கவலைப்படாதீங்கப்பா, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இங்கே பாருமதி, நீ இவ்வளோ பொறுமையாக பேசுறது எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா, இதே மாதிரி எப்போவுமே இருமதி அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட நம்ம மதிக்கு பயங்கரமாக கோவம் வருது. இருந்தாலும் தன்னோட அப்பா வந்து உடம்பு முடியாமல் இருக்காரே அப்படின்றதுக்காக அவங்கக்கிட்ட எதுவுமே பேசாமல் சரி அப்படின்னு ஃபோனை வச்சுறாங்க. நம்ம அழகுமதி இருந்துட்டு இந்த கேஸில் வாபஸ் வாங்கணும்னு நினைக்கிறாங்களா, இல்லை வாபஸ் வாங்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களா, இல்லை போய் வாபஸ் வாங்குவாங்களா அப்படின்னு நம்ம வர எபிசோடில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.